அண்ணா இப்ப வந்து ஈஸ்வரன் நான் சொல்லும் போது வந்து நாமக்கல் மோகனூர் சுகர் ஃபேக்டரி இருக்கு இல்லீங்களா, அதுக்கு பெயர் மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பெயர் மாத்தினாங்க. அதோட 1964 தொடங்கப்பட்ட அந்த ஆலை அதோட மெஷினரிஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தாங்களா? அதோட அரகுத்திறன் சர்க்கரை பிழிவாற்றல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்களா? அங்கோட யாரு வடமாநிலத்தில் வேலை செய்யறாங்களா, தமிழ் ஆட்கள் வேலை செய்யறாங்களான்னு பார்த்தாங்களா? பேரு வச்சா மட்டும் போதும், அது சோறு போடணும் சார். சோறு இல்லமா, ஒரு செகண்ட்மா. இல்லமா, அந்த பேரோட வரலாறு தெரியாம ரொம்ப சிம்பிளா அதை வந்து மாத்திட்டீங்கன்னு சொல்றீங்க. இத்தனை ஆண்டு கால போராட்டம் தெரியுமா? அந்த பேரு மோகனூர்ல சர்க்கரை ஆலை இருக்கு, ஆனா சேலம் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். பேர் மாத்துறது வந்து பாருங்க, ஒரு 10 ஆண்டு காலமா போராடி தான் அது பேர் மாத்தணும். ஜஸ்ட் லைக் தட் அது மாத்த முடியல. அதே மாதிரி பேர் பிரச்சனை விட்டுறலாம். பேர் மாத்த நீங்க ஓகே, உள்ள இருக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் அதை பத்தி சொல்லுவாங்க. அதை மேம்படுத்துறது மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட அதை மேம்படுத்துறதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. மேம்படுத்துறதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லன்னு சொல்ல முடியும். அப்ப வந்து சர்க்கரை உற்பத்தி திறன் அதிகம் வந்திருக்கும்ல. ஏன் தனியார் ஆலையை விட அரசு ஆலை கம்மியா வருது? 7 ல இருந்து 8% கரும்பு வேணுமா? அப்படி இல்ல. அப்ப உற்பத்தி சொல்றத கேளுங்க, புரிதலோட பேசுவோம். அதாவது சர்க்கரை, அதாவது அது அல்ல, சர்க்கரை ஆலைகள் எதுவும் லாபத்துல நடக்கல, இருக்கிற பிரச்சனை தான். அதுக்கு தான் கோஜன் பத்தி பேசினாங்க. அப்புறம் நீங்க வந்து வேற சைடுல வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? சரி, ஓகே. எத்தனால் ப்ரொடக்ஷன்ல மேம்படுத்துறதுக்கு தான் 50 கோடி ஒதுக்கிருக்காங்க. உங்க கேள்வி பதிவு செய்யப்பட்டிருக்கு, சாதனை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பிழிதிறல் அதிகமாக, கரும்பு அதிகமாக, மக்களுக்கு புரிதல். விவசாய நிலத்தை ஏன் பாசன வசதி மேம்படுத்தி விவசாய கரும்பு உற்பத்தி மேம்படுத்தல? ஓகே 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 காலமா திராவிட கட்சிகள் அதுக்காக அந்த காணி, அந்த வாய்க்கால் வந்து ராஜ வாய்க்கால் வந்து முழுமையாக கடமடை வரை தண்ணீர் வர வேண்டும். அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக தான் 154 கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டி கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கட்டி கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல இல்ல, தண்ணி வருதா இல்லையாப்பா? அது சொல்லுங்க, தண்ணி வருதா இல்லையா? தண்ணி வருது இல்ல. அப்புறம் நீங்க முழுமையா இல்ல, போதுமானதா இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. பூர்த்தி அடையலங்கிறது அவங்க சொல்றாங்க. போதுமானதா இல்ல. ஓகே, உங்க கருத்து பதிவாயிருக்கு. சார் இப்ப 2 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கு. ஒரே நிமிஷம் 2 சுற்று நிறைவடைந்திருக்கு. இப்ப நம்முடைய செய்தியாளர் இல்லையா, அதுக்குள்ள முடிச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, இன்னும் இருக்கு, சொல்றீங்க. இன்னும் இருக்கு.